பொதுவாக இன்றைக்கு நீங்க நிறைய பார்க்கலாம். இந்த சமயோசிதம் அப்படிங்கிறது யாரிடத்தில் இல்லையோ அவர்களுக்கு இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, சமுதாயத்துல அவங்களை சீப்பா பார்ப்பாங்க. அதே போல அவர்களினுடைய நண்பர்கள் என்கிற வட்டத்துல அவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம அவதானிக்கலாம். நாம என்னதான் எங்களுக்கு வெறுக்கக்கூடிய காரியங்களை நாம காண்றோம் என்று வைங்களே, ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டுது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي بنعمته تتم الصالحات وبفضله تتنزل الخيرات والبركات وبتوفيقه تتحقق المقاصد والغايات وأزكى صلوات الله وتسليماته على المبعوث رحمة للعالمين نبي الرحمة وإمام الهدى سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணுவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளையில் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்கள் அனைவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிற அம்சத்தை உங்களினுடைய சிந்தனையிலும் ஆழமாக பதிய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் சமயோசிதம் பற்றி இஸ்லாம் சொல்வதென்ன என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த சமயோசிதம் அப்படிங்கிறது நிலைமைக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்வது, சூழ்நிலைகளை கவனித்து என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் எங்களினுடைய செயற்பாடுகளை அமைத்து கொள்ளல் என்று நாம் ஈஸியாக இந்த சமயோசிதம் அப்படி என்பதற்கு வரைவிலக்கணம் சொல்லலாம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் அறிவுள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஆனால் அந்த புத்தியை, எங்களினுடைய அந்த அறிவு கூர்மையை பயன்படுத்தக்கூடிய கட்டம் என்று சில கட்டங்கள் வரலாம். எங்களினுடைய வாழ்க்கையில் என்றைக்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்காத, நாம வெறுக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. ஆனால் பொதுவாக மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பாலும் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அவர்களினுடைய மனசுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை காணுகிற பொழுது அவர்கள் அந்த இடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறை எப்படி இருக்கும் என்று சொன்னால், உடனே கோபத்தை வெளிப்படுத்தி, ஆத்திரத்தை வெளிப்படுத்தி, அவர்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவென்று அவர்களுக்கே புரியாத விதத்தில், அவர்களினுடைய மானம் மரியாதை போகக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் அவதானிக்கலாம். ஆகவேதான் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த உலகத்தில் என்னதான் பெரிய ஒரு படிப்பை படித்து விட்டாலும் சரி, நாம் பெரிய ஸ்டேட்டஸில் உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் எங்களோட வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிற பொழுது எங்களினுடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய காரியம் எங்களினுடைய கண்முன்னே நடக்கிற பொழுது அந்த இடத்துல நாம் எப்படி சமயோசிதமாக நடந்து கொள்ளணும், அந்த இடத்துல எப்படி நாம் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளணும் என்கிற அந்த முறைகளை தாண்டி நடக்கிற பொழுது எங்களினுடைய மான மரியாதை எல்லாம், எங்களை பற்றி பிற மனிதர்கள் வைத்திருந்த எண்ணங்கள் எல்லாம் தவிடுபொடியாக கூடிய நிலைகளை நாம் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். ஆகவேதான் இந்த தலைப்பை நாம் பேசுறதுக்குண்டான மிக முக்கியமான நோக்கம் என்னென்று கேட்டால்,
இதை நாம பேசுறதால உடனடியாக இப்படியாப்பட்ட ஒரு பண்பு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. இருந்தாலும் நாம இந்த மாதிரியான குறைகளில் இருக்கிறோமா, எங்கட வாழ்க்கையில இப்படியான சிக்கல்கள் இருக்கிறதா, நாம சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு சரியாகத்தான் நடந்து கொள்கிறோமா என்பதையெல்லாம் பரீட்சித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த ஒரு தலைப்பு பேசப்படுது. பொதுவாக இன்றைக்கு நீங்க நிறைய பார்க்கலாம், இந்த சமயோசிதம் அப்படிங்கிறது யாரிடத்தில் இல்லையோ அவர்களுக்கு இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, சமுதாயத்தில் அவங்கள சீப்பா பார்ப்பாங்க, அதே போல அவர்களினுடைய நண்பர்கள்ங்கிற வட்டத்தில் அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் அவதானிக்கலாம். அப்ப நாம என்னதான் எங்களுக்கு வெறுக்கக்கூடிய காரியங்களை நாம காண்றோம் என்று வைங்களே, ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டுது. சில இடங்கள்ல நாம சிரிச்சு கொண்டுதான் போகணும். அதாவது உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும், இருந்தாலும் ஆக்களை கவனிச்சு இந்த இடத்துல நாம பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு நாம கோபப்பட்டோம் என்று சொன்னால் எங்களை வேற மாதிரி நினைச்சிருவாங்க அப்படிங்கிற காரணத்திற்காக வேண்டி சிரிச்சு கொண்டு போகக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்குது. பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எல்லாம் நடந்து கொண்டாங்க தெரியுமா? புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு வழியால் நடந்து கொண்டிருந்தோம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்களினுடைய ஒரு தோல்ல ஒரு சால்வை இருக்குது. அந்த சால்வை எப்படியாப்பட்ட சால்வை என்று கேட்டால் யமன் தேசத்தினுடைய ஒரு சால்வை. அது நல்ல தடிப்பமான ஒரு சால்வையா இருக்குது. அப்ப திடீரென்று ஒரு கிராமப்புற அரபி என்ன செய்யறாரு என்று கேட்டால் ரசூலுல்லாஹ்வோட சால்வையை பிடிச்சு இழுக்கிறாரு. எந்த அளவுக்கு இழுத்தார் தெரியுமா? அனஸ் இப்னு மாலிக் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அவர் கடுமையான முறையில் இழுத்தாரு. எந்த அளவுக்கு என்று கேட்டால் ரசூலுல்லாஹ்வினுடைய தோல் புஜத்தில் அந்த சால்வையினுடைய ஓரத்தினுடைய அந்த ஓரப்பகுதி தடம் பதிக்கக்கூடிய அளவுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய தோல்ல காயம் வரக்கூடிய அளவுக்கு கடுமையான முறையில் இழுத்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இப்படி இழுத்துட்டு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? முர்லி மின் மாலில்லாஹி அல்லதி ஐந்தக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்தை எனக்கு தாருங்கள். எங்கள்கிட்ட நாம ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருப்போம். கடன் கொடுக்கப்பட்ட அந்த மனிதர்கிட்ட நாம இப்படி நடந்து கொண்டாலே அவரை எக்ஸப்ட் பண்ண மாட்டாரு. வாட்ஸ்அப்ல 1க்கு 2 முறை நீங்க கேட்குறீங்க, கடனை தரல, கொஞ்சம் கடுமையான வார்த்தை கொஞ்சம் யூஸ் பண்றீங்க. பெரிய அளவுக்கு கடுமை இல்லாவிட்டாலும் அவருக்கு கோபம் வரும், எங்களோட சண்டை பிடிப்பார். ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட இது கடன் கொடுக்கிற அந்த சமாச்சாரம் எல்லாம் கிடையாது. எப்படி கேட்கிறாருண்டா ஃப்ரீயா தாங்க என்று கேட்போம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் ஃப்ரீயா கேட்கிறாரு. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் தாருங்கள். அப்ப கேட்ட உடனே யாரா இருந்தாலும் கோபம் வரும். கோபம் வருமா இல்லையா? இந்த மாதிரி கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு நடந்தார் என்று கேட்டால் ஹதீஸ்ல பாருங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, ஃபல்தஃபத இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலஹிக, ரசூலுல்லாஹ் அவரை திரும்பி பார்த்து விட்டு சிரித்தார்கள். சிரிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் எதை கேட்கிறாரோ அதை கொடுத்துருங்க. ஏனடா இந்த இடத்துல வேற மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு நடந்து கொண்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ் உண்மையிலே பெரிய அளவுக்கு கட்ஸ் உள்ள ஒரு மனிதர், நினைச்சிருந்தா 2 குத்தி இருக்கலாம், அந்த இடத்துல அவருக்கு அடிச்சு போட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. ஏன் செய்யல தெரியுமா? பிடிச்ச இழுத்த மனிதரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு டீசன்ட் தெரியாது, பண்பாடு தெரியாது. அப்படி இருக்கிற காரணத்தினால் ரசூலுல்லாஹ் கடுமையான முறையில நடக்கல, அந்த இடத்துல சிரிச்சு கொண்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கலாம். அதே மாதிரி தான் எங்கட வாழ்க்கையில நிறைய குடும்பத்துல சண்டை சச்சரவு வரும். பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சண்டை வரும். அதற்கான ரீசனை நீங்க என்னதான் தேடினாலும் சரி, என்னதான் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்களே, கண்டுபிடிச்சிக்கவே மாட்டோம். ஏன்னு கேட்டா எதுக்குடா இவ சண்டை பிடிக்கிறா, எதுக்கு தான் இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறா அப்படின்னு எங்களுக்கு கன்ஃபார்மா கண்டுபிடிக்கவே இயலாது. அப்ப நம்ம எல்லா பேச்சுக்கும் காது கொடுத்த கொண்டு வைங்களே, எல்லாத்துக்கும் நாம ரிப்ளை பண்ண போறது. சில இடங்கள்ல கண்டுகொள்ளாம தான் இருக்கணும். சில நேரத்தில் அவ பேசக்கூடிய விஷயங்களை பார்த்து சிரிக்கத்தான் இருக்குது. இந்த விஷயமெல்லாம் தெரியாத காரணத்தினால் எனக்கு என்னமாவது பேசினால் சூடாகும், நான் 2 கையை புத்தி கொடுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது கன்ஃபார்மா டிவோர்ஸ்ல தான் முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் பாருங்க எப்படி எல்லாம் நடந்து கொண்டாங்க. அதே மாதிரி குறிப்பாக இந்த தாவா களத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தை பிற மனிதர்களுக்கு சொல்லணும்,
அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு நிறைய நன்மைகளை தரோணும் என்று நினைக்கக்கூடியவர்களிடத்துல மிக மிக முக்கியமான ஒரு சமயோசிதம் எதுவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் நளினமாக நடந்து கொள்வது, மென்மையாக நடந்து கொள்வது, ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளை புரிந்து அதற்கேற்றால் போல் அவர்களிடத்தில் பேசக்கூடிய அந்த ஒரு பண்பை நாம வளர்த்து கொள்ளணும் சோர்களே. காரணம் என்று கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹஸனா, நபியே இந்த மார்க்கத்தின்பால் நீங்கள் மனிதர்களை அழைக்க வேண்டும். எப்படி அழைக்கணும் தெரியுமா? அவர்களை அழகிய உபதேசங்களை கொண்டு நீங்க கூப்பிடுங்க. அதே போல ஹிக்மத்தை கொண்டு சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக இந்த மார்க்கத்தை சொல்லி நீங்கள் அவர்களை இஸ்லாத்தின்பால் அழையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு செய்தியை பாருங்க. என்ன செய்தி என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கிராமப்புற அரபி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வந்த உடனே வந்து 2 ரக்காத் சுன்னத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா, அல்லாஹ்வே எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அருள் பாலிப்பாயாக. இப்படி துஆ கேட்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கேட்கலாம், பிரச்சனை இல்லை. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அருள்பாலி, எனக்கும் என்னுடைய நண்பனுக்கும் நிறைய சல்லியத்தா கேட்கலாமா? பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னு கேட்டால் வலா தர்ஹம் மானாஹதா, எங்க 2 பேரை தவிர யாருக்கும் எந்த ஒரு அருளையும் நீ செய்யக்கூடாது. இப்படி கேட்கலாமா? அல்லாஹ் கேட்கிறாரு, எனக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் மட்டும்தான் நீ அருள் பாலிக்கணும், வேற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீ அருள் பாலிக்கவே கூடாது. இப்படி கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, லகது தஹஜ்ஜர்த வாசியா, விசாலமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை நீங்கள் சுருக்கி விட்டீர்களே, இப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. வழிகாட்டுறதுக்கு பின்னால அவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டால், பள்ளியினுடைய ஒரு ஓர பகுதிக்கு போய்த்து சிறுநீர் கழிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எவ்வளவு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணும். எங்களுக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய டாய்லெட்டா இருந்தாலும் சரி, நாம போற நேரத்துல கொஞ்சம் நஜீஸா இருந்தா ஃபெஸ்ட்டுக்கு நாம திட்டுறது, நாசமா போனவன் இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கிறானே, ஒழுங்கான கிளீன் பண்ணலையே அப்படி நாம ஏசியோம். இந்த அளவுக்கு எங்களுக்கு சூடாகும். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு கோபம், எல்லா சஹாபாக்களும் வந்து அடிப்பதற்காக வேண்டி எழும்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல எப்படி நடந்து கொண்டாங்க? இந்த உலகத்துல எந்த ஒரு தலைவரும் இப்படி நடந்து கொள்ளவே மாட்டார்கள் என்று உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சரியான முறைக்கு சமயோசிதத்தை பயன்படுத்தி நடந்து கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்கள் அவரை சிறுநீர் கழிப்பதில் இருந்து தடுக்க வேண்டாம், அவர் அப்படியோ நீங்க விட்டு விடுங்கள் என்று சொல்லிட்டு சிறுநீர் கழிச்சு முடிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு வாளி தண்ணீரை சஹாபாக்கிட்ட சொல்லி ரசூலுல்லாஹ் ஊத்துறாங்க. ஊத்திட்டு யாருக்கு ரசூலுல்லாஹ் பெரிய அளவுக்கு அட்வைஸ் பண்ணினாங்க தெரியுமா? சிறுநீர் கழித்த அந்த மனிதரை விட அடிப்பதற்காக வேண்டி எழுமுனார்களே அந்த தோழர்கள், அவங்கள்ட்ட சொன்னாங்க, இன்னமா புஐஸ்தும் முயஸ்ஸிரீன் வலம் துபாசு முஅஸ்ஸிரீன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் நளினமாக நடந்து கொள்வதற்கு, கரடுமுரடாக உங்களுடைய கடுமையை பயன்படுத்தி நடந்து கொள்வதற்காக நீங்கள் அனுப்பப்படவே கிடையாது என்று ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல பயான் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த இன்றைக்கு நாம நிறைய பார்க்கலாம். இந்த கொள்கையை விளங்கியவர்கள், இந்த மார்க்கத்தை நல்ல முறையில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த மாதிரி அந்த அடிப்படையில் நடக்கணும் என்று விளங்கி வந்த எத்தனையோ சகோதரர்கள், அவங்களுக்கு மத்தியில் சண்டை. என்னமாவது ஒரு தவறை செய்கிற பொழுது அந்த தவறை எப்படி சுட்டி காட்டணும் என்கிற ஒரு முறை இருக்குது. நாம மேக்சிமம் என்ன செய்யறது, உங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் கொள்கையை வாய திறந்து பேசுனீங்களே, வெக்கம் இல்லையா, உங்களுக்கு அசிங்கம் இல்லையா, இப்படின்னு சொல்லி எல்லாம் நாம கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை ஓட்டம் காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு நாம தள்ளி விடுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஏன் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய இமாம்கள் நிறைய விளக்கத்தை சொல்றாங்க. எப்படி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் அவரை வந்து சிறுநீர் அப்படியோ கழிக்க விட்டாங்களே, தடுக்கலையே. என்ன காரணம் என்று கேட்டால், ஒன்று, அவரை சிறுநீர் கழிக்கிறதுல இருந்து தடுத்திருந்தால், ஒருவேளை அந்த சிறுநீரை வந்து திடீரென்று கண்ட்ரோல் பண்ணினார்னு வைங்களே, அதனால அவருக்கு நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. அப்படி இல்லை என்று சொன்னால், அவருக்கு சிறுநீரை வந்து கண்ட்ரோல் பண்ண இயலாது அப்படி என்று சொன்னால், ஒரு இடத்துல வந்து கழித்த அந்த சிறுநீர் வந்து பல இடங்கள்ல தெரிப்படைகிறதுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுக்காக கூட ரசூலுல்லாஹ் ஒரு தூர நோக்கோடு சிந்தனையோட அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கலாம். அப்படியும் இல்லை என்று சொன்னால், மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அன்றைக்கு ரசூலுல்லாஹ்ட காலத்துல வந்து நிறைய தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட பண்பாட பார்த்தாங்க,
ரசூலுல்லாஹ் இவ்வளவு பண்பாக அழகாக நடந்து கொள்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளம். அப்ப அப்படியாக கூட இந்த தோழர் இந்த மார்க்கத்தை பார்த்து ரசூலுல்லாவை பார்த்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் அடிச்சிருந்தால், நபித்தோழர்களை ஏவி விட்டு அவரை தாக்கி இருந்தால் இந்த மார்க்கத்தை விட்டும் ஓடி இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆகவேதான் ரசூலுல்லாஹ் ஒரு தூரணோடு சிந்தனையோட வந்து அந்த இடத்துல சமயோசிதத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நாம பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க. என்ன செய்தி என்று கேட்டால், முஆவியா பின் ஹக்கம் அல் அஸ்ஸுலமி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க யாருன்னு கேட்டால் புதிதாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர். அவங்க வந்து தொழுகையில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கிற நேரத்தில் ஒருத்தருக்கு வந்து தும்மல் வந்துட்டு வைங்களே, கொமனாக வந்து எங்களுக்கு தும்மல் வந்துட்டு நாம் என்ன செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். பக்கத்தில் இருக்கக்கூடியவர் எர்ஹமுக்கல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதற்கு தும்மியவர் வந்து ரிப்ளை எப்படி கொடுக்கணும்னு கேட்டால் யஹ்தீகுமுல்லாஹ் வயுஸ்லிஹு பாலக்கும், இந்த ஒரு துவாவை வந்து ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தாங்க. ஆனால் இது வந்து தொழுகையில் இருக்கிற நேரத்தில் செய்யணுமா அப்படின்னு கேட்டால், தொழுகைக்குள்ள நாம இருக்கிறோம், தும்மல் வந்துட்டு எங்களுக்கு தாராளமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடியவர் எர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லணுமா என்று கேட்டால் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லவும் கூடாது. ஆனால் இந்த தோழருக்கு வந்து தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், பக்கத்தில் இருப்பவர் எர்ஹமுக்கல்லாஹ் இதெல்லாம் சொல்லணும் என்கிற ஒரு விவரம் இருந்திருக்கிறது. ஆனால் தொழுகையில சொல்லக்கூடாது என்கிற ஒரு நாலேஜ் கிடையாது. அப்ப இந்த தோழர் முஆவியா பின் அல் ஹக்கம் அஸ்ஸுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வோட தொழுகையில இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தும்முறாரு. உடனே இவங்க வந்து எர்ஹமுக்கல்லாஹ் என்கிற வார்த்தையை வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே நபித்தோழர்கள் எல்லாம் ஒரு இந்த வெடி வச்ச மானை பார்க்குற மாதிரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு கடுமையாக முறைச்சு பார்க்குறாங்க. அப்ப இவர் பார்க்குறாரு, நான் வந்து தும்முனத்துக்கு பதில் தானே சொன்னேன், இதுக்கு வந்து நீங்க எப்படி கடுமையா பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொழுகையிலே வந்து பேசுறாரு. அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் நபித்தோழர்கள் அத்தனை பேரும் என்ன செய்யறாங்கன்னா, தங்களினுடைய கைகளை தங்களினுடைய தொடைகள் மீது பலமாக தட்டுகிறார்கள். அப்ப இவர் என்ன கெஸ் பண்றாருன்னு கேட்டால், நாம தொழுகைக்குள்ள இருந்து பேசுறதே தோழர்களுக்கு பிடிக்கல, எங்களை சைலண்டா இருக்குமாறு சொல்றதுக்கு தான் இவங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையில வந்து அமைதியாக இருக்கிறார். இப்ப என்ன சம்பவம் நடக்குதுன்னு கேட்டால் யோசிச்சு பாருங்க. தொழுகையில வந்து இப்படி ஒருத்தர் விளையாடிட்டாருன்னு வைங்களே, தொழுகையில வந்து பேசி அல்லது சின்ன பிள்ளைய வந்து விளையாடிட்டேன்னு சொன்னா இன்றைக்கு எங்களுக்கு பெரிய அளவுக்கு கோபம் வரும். முதலாவது நாம தொழுகைக்குள்ள வச்சே என்ன யோசிப்போம் என்று கேட்டால், தொழுக முடியட்டும், இவனுக்கு 2 வார்த்தை சூடாச்சரி பேசணும் அப்படின்னு சொல்லி நாம குறைஞ்சபட்சம் யோசிப்போம். ஆனால் அந்த தோழர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தார்கள். முடித்துவிட்டு ஃபபி அபி ஹுவ வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் ரசூலுல்லாஹ்க்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அவர்களுக்கு முன்னரோ அவர்களுக்கு பின்னரோ என்ற லைஃப் டைம்ல ரசூலுல்லாவை விட சிறந்த ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு தரமாக ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபவல்லாஹி மா கஹரனி வலா தரபனி வலா ஷதமனி, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹ் எனக்கு அடிக்கவும் இல்லை, ஏசவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யல. ரசூலுல்லாஹ் அழகான முறையில சிறந்த முறையில் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொழுகை முடித்ததன் பிற்பாடு என்ன சொன்னாங்க என்று கேட்டால், இன்னஹாதிஹி ஸலாத்து லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மின் கலாமின் நாஸ், மனிதர்களே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த தொழுகை என்கிறது மனிதர்கள் பேசுறதுக்கு உண்டான இடமெல்லாம் கிடையாது. மாற்றமாக இன்னமா ஹுவ தஸ்பீஹ் ஹுவ தக்பீர் ஹுவ கிராஅத்துல் குர்ஆன், தொழுகை என்கிறது அதுல தஸ்பீஹ் செய்யணும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும், அதே போல குர்ஆன் ஓதுறது, இதுதான் இந்த தொழுகையை தவிர நாம உங்களோட சொந்த விஷயங்களை எல்லாம் பேசிக்கொள்ற மாதிரியான அமைப்புல இந்த தொழுகை நீங்கள் வைத்துக் கொள்ள கூடாது என்று ரசூலுல்லாஹ் அழகான முறையில அந்த தோழர்களுக்கு பாடம் நடாத்தினாங்க என்கிற ஒரு செய்தியை நீங்க வந்து முஸ்லீம்ல பார்க்கலாம். அப்ப என்ன புரியணும் என்று கேட்டால், இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பள்ளியில வந்து சின்ன பிள்ளைகள் வருவாங்க. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா விளையாடுவாங்க. இன்றைக்கு அதையெல்லாம் பொறுத்து கொள்ளாத எங்களுக்கு பெரிய அளவுக்கு நாம கடுமையாக பேசுகிறோம். அப்படி கடுமையா பேசுற காரணத்தினால அந்த பிள்ளைக்கு வந்து கடைசி வரைக்கும் என்ன மைண்ட் செட், இதுக்கு பிறகு வந்து நம்ம பள்ளிக்கு பக்கம் போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கே உறுதியாக வரக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கலாம். அப்ப எந்த இடத்துல நாம எப்படி நடந்து கொள்ளணும் என்கிற ஒரு முறையை பொறுத்த வரைக்கும் அதுல நாம சரியாக நடந்து கொண்டால் மாத்திரம்தான்
இந்த உலகத்திலும் எங்களுக்கு வெற்றி பெற்றவர்களாக, நாளை மறுமை நாளிலும் வெற்றி பெற்றவர்களாக மாறலாம். அதே போல நீங்க எந்த அளவுக்கு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூழ்நிலைகளை கவனித்து சிச்சுவேஷனை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் வந்து நடந்து கொள்வாங்க. எந்த அளவுக்கு கேட்டால் ஒரு கட்டத்தில் நீங்க புகாரியில 707வது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி லஅகூமு ஃபி ஸலாத்தி உரீது அன் உதவ்வில ஃபீஹா. சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து தொழுகையை ஒரு பெரிய சூறாக்களை ஓதி, நீளமான சூறாக்களை ஓதி தொழுவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன். இருந்தாலும் தொழுவிக்க முடியாத கட்டங்கள் வந்துடலாம். என்ன மாதிரியான கட்டம்? சில நேரத்தில் சின்ன பிள்ளைகளினுடைய அழுகை சப்தம் ரசூலுல்லாஹ்க்கு கேட்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, உடனடியாக தொழுகையை முடித்து விட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து தொழுகையை முடிச்சிருவாங்க என்கிற ஒரு செய்தியை பார்க்கலாம். ஏனென்றால் மனிதர்களினுடைய சூழ்நிலைகளை பார்க்குறாங்க. அந்த அந்த இடத்துல வந்து சின்ன பிள்ளை அழுகிற காரணத்தினால் அந்த பிள்ளையினுடைய தாயினுடைய மனசு வந்து கன்ஃபார்மா தொழுகையில இருக்காது. இமாம் வந்து எப்பதான் தொழுகையை முடிப்பாரோ, எப்ப வந்து தொழுகையை முடிப்பாரோ அப்படி என்று ஏங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணமாக ரசூலுல்லாஹ் இந்த தொழுகையை வந்து சுருக்கமாக முடிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்க புகாரியில பார்க்கலாம். அதே போல இன்னொரு செய்தியை பாருங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு குறித்த தொழுகையில வந்து எனக்கு ஜமாத்து தொழுகையில பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால், இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை வந்து ஒரு பெரிய சூறாக்களை ஓதி தொழுவிக்கிறாங்க, அது எனக்கு முடியாம இருக்குது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து என்ன சொல்லல, நீங்க வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு அவர் தொழுவிச்சாங்க என்ன உங்களுக்கு குறைஞ்சா போகுது அப்படி என்று சொல்லி எல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி கேட்கல. ரசூலுல்லாஹ் வந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் குழப்பவாதியா, நீங்க குழப்பவாதியா, இப்படி என்றெல்லாம் நீங்கள் தொழுவிக்கலாமா என்று சொல்லிட்டு அவர்களுக்கு சொன்னார்கள், இன்னக்கும் முனஃபிரீன், அதாவது உங்கள வந்து சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பிற மனிதர்களுக்கு வெறுப்பேற்றக்கூடியவர்கள், அவங்களுக்கு போர் அடிக்க வைக்கக்கூடியவர்கள், அவங்கள மார்க்கத்தை விட்டும் விரண்டோட செய்யக்கூடியவர்கள் உங்கள சிலாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபமன் ஸல்லா பின்னாஸி ஃபல்யுஹஃபிஃப், யார் வந்து மனிதர்களுக்கு தொழுவிக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான கடமை என்று கேட்டால் ஜமாத்து தொழுகையை வந்து முடிந்த அளவுக்கு சுருக்கமாக தொழுவிக்கட்டும். ஃபஇன்ன ஃபீஹிமுல் மரீல் வல்லைஃப் வதல் ஹாஜா, காரணம் என்றால் தொழுகையாளிகள் நோயாளிகள் இருப்பாங்க, தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள், பலவீனமானவர்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் அழகான முறையில் வழங்கப்படுத்தினாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க அவங்கள எல்லா கட்டத்திலையும் நீங்க பார்க்கலாம் இந்த சமயோசிதத்தின் அடிப்படையில் தான் இருப்பாங்க. சூழ்நிலைகளை கவனிச்சு தான் அந்த அதற்கு ஏற்றால் போல் தான் அவங்க நடந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு கேட்டால் இன்றைக்கு நீங்க பாருங்க, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. சிலாக்களுக்கு 40 வயசா இருக்கலாம், 30 வயசா இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய தோழர்கள் கூட இன்னும் நிறைய தோழர்கள் குர்ஆனை முழுக்க ஓதுனதும் கிடையாது, படிச்சதும் கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஹதீஸ் புக்கெல்லாம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150-200 சொச்சம் ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது படிக்கிறதுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களுக்கு எப்ப பார்த்தாலும் பயான், எப்ப பார்த்தாலும் மார்க்க உபதேசங்கள் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி பயான் பண்ணுவாங்க தெரியுமா? மனிதர்களினுடைய சூழ்நிலைகளை பார்ப்பாங்க. இந்த இடத்துல சொன்னா இவங்களுக்கு கேட்கிற மைண்ட் செட் இருக்குதா, இவங்க கேட்பாங்களா, அவங்களுக்கு போர் அடிக்காம இருக்குமா, இதையெல்லாம் பார்த்து தான் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட நீங்க பார்க்கலாம். என்ன செய்தி என்று கேட்டால், இது புகாரியில 70வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான அப்துல்லாஹி யுதக்கிரு நாஸ ஃபீ குல்லி ஹமீஸின், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டும்தான் மனிதர்களுக்கு பயான் பண்ணுவாங்க அப்படி ஒரு செய்தி இருக்குது. அப்போ ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா அபா அப்துர் ரஹ்மான் அவர்களே, லவதித்து அன்னக தக்கர்தனா குல்லயௌம், நீங்க டெய்லி எங்களுக்கு பயான் பண்ணினால் நல்லா இருக்குமே, டெய்லி வந்து எங்களுக்கு மார்க்க உபதேசங்களை செய்யுங்களேன் அப்படி என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க என்ன சொன்னாங்க கேட்டால், அதாவது உங்களுக்கு நான் தொடர்ந்து இந்த மார்க்க உபதேசங்களை செய்வேன், ஆனால் செய்யாமல் இருக்க என்னை தடுக்கக்கூடிய காரியம் என்று கேட்டால், உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிருமோ, உங்களுக்கெல்லாம் சலிப்பு வந்துருமோ அப்படிங்கிறத பயந்துதான் இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை மாத்திரம் நான் பயான் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கமா கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹவ்வலுனா பிஹா, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் அப்படித்தான் பயான் பண்ணுவாங்க, டெய்லி பயான் எல்லாம் கிடையாது.
டெய்லி மார்க்க உபதேசம் எல்லாம் கிடையாது. எங்களோட சூழ்நிலைகளை கவனிச்சு எங்களுக்கு சலிப்பு வந்துடக்கூடாது, போர் அடிச்சிடக்கூடாது, வெறுப்பு வந்துடக்கூடாது, இதையெல்லாம் கவனிச்சு தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் பயான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அப்துல்லா இப்னு மசூத் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அப்ப என்னென்னு கேட்டால் முழுக்க முழுக்க நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு எந்த சூழ்நிலையில எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான கட்டங்கள் வந்தாலும் சரிதான், அந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய சமயோசிதத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களினுடைய நிலைகளை தீர்மானிக்கும். நீங்க எந்த அளவுக்கு படித்தவர், எந்த அளவுக்கு நீங்க நல்ல முறையில் சிந்திக்கக்கூடியவர் என்பதெல்லாம் அதை வச்சு தான் கணக்கிடப்படும். ஆகவே இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நாங்கள் ஒவ்வொருத்தரும் சமயோசிதம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதலாவது உரை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அமாபாத். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சமயோசிதம் பற்றி இஸ்லாம் சொல்வதென்ன என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் தூதருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில தோழர்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகல, ரசூலுல்லாஹ் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி மா மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரவர்கள் மரணிக்கவே இல்லை. யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போய்த்தாங்க என்று சொல்கிறார்களோ, ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரத்தில் எழும்பி வந்து அவர்களினுடைய கைகால்களை எல்லாம் துண்டிப்பார்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் ஒரு பக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எங்களோட வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்துட்டேன்னு சொன்னா அதை எத்தனை மணிக்கு அடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் வேண்டுமானால் கருத்து முரண்பாடுகள் வரலாம். இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்களா இல்லையா என்கிற ஒரு பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனைக்கு பிறகுதான் வந்து அவங்கள அடக்கிறதா இல்லையா என்கிறத பத்தி யோசிக்கணும். அப்ப இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி அவங்களோட மூளையை பயன்படுத்தினாங்க தெரியுமா? எப்படி சாமர்த்தியமாக நடந்து கொண்டார்கள் என்றால் இது பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. புகாரியில 3667வது இலக்கம். ரசூலுல்லாவோட ஜனாசா போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த போர்வையை விலக்கிவிட்டு ரசூலுல்லாக்கு முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். திபுத ஹய்யன் வ மய்யிதா, நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுது எப்படி நறுமணமிக்கவர்களாக இருந்தீர்களோ அதே மாதிரி தான் இப்பையும் நீங்க இருக்கிறீங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், லா யுதீகுகல்லாஹுல் மௌத்தத்தைனி அபதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு 2 மரணங்களை வைக்கவே இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு விதித்த அந்த ஒரு மரணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரையும் பார்த்து பேசல. யாரை பார்த்து பேசுறாங்க? ரசூலுல்லாஹ்வை பார்த்து பேசுறாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம், ஒரு மரணித்த ஒரு ஜனாசாக்கு காது கேட்குமா? நாங்க பேசக்கூடிய விஷயங்களை அந்த ஜனாசா செவியேற்குமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மா செவியேற்காது. ஆனா ஏன் அபூபக்கர் சித்திக் அவங்க அந்த இடத்துல அப்படி பேசினாங்க தெரியுமா? இருக்கிற தோழர்கள், குறிப்பாக ரசூலுல்லாஹ் மௌத்தா போகல அப்படிங்கிற தோழர்களை பார்த்து பேசினால் சண்டை வர்றதுக்கு, வாய்த்தக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப கூட நாம சில இடங்கள்ல வந்து மனைவிட்ட சொல்ல வேண்டிய மெசேஜை புள்ளை வழியாக நாம சொல்லுவோம், ஆனா புள்ளைகிட்ட சொல்றது இல்ல. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுறது வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இல்ல, இருக்கிற தோழர்கள் புரிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ்வோட ஜனாசாவை பார்த்துட்டு வெளியால வர்ற நேரத்தில் ஐயுஹல் ஹாலிஃப், சத்தியமிட்டு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகல என்று சொல்லக்கூடிய உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே, நீங்கள் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி தத்துவம் எல்லாம் சொன்னால் அந்த இடத்துல வந்து உமர் இப்னுல் கத்தாப் அவங்களை அடக்க இயலாது. அந்த இடத்துல பிடிச்சி பாத்தீங்களா, உமர் இப்னுல் கத்தாப் அவங்களே ரசூலுல்லாஹ்க்கு மூச்சு இல்லை, எப்படித்தான் தட்டினாலும் அவங்க வந்து எழும்பி வரமாட்டாங்க, அப்படி என்னதான் பயான் பண்ணினாலும் அந்த இடத்துல கேட்கிற மைண்ட் செட் வந்து உமர் இப்னுல் கத்தாப் அவங்களுக்கு கிடையாது. அப்ப அவங்கள ஓ பண்றதா இருந்தா எப்படி ஓ பண்ணணும்? அந்த இடத்துல வந்து சில குர்ஆன் வசனங்களை போட்டு ஹதீஸை போட்டு சொன்னா மட்டும்தான் உமர் இப்னுல் கத்தாப் அவங்க அடங்குவாங்க அப்படிங்கிற விஷயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நல்ல முறையில் தெளிவு. அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அலா மன் கான யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளட்டும், ரசூலுல்லாஹ் மௌத்தா போய்த்தாங்க. வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத்,
அதே நேரத்தில் யாரெல்லாம் இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்திய இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றைக்கும் உயிரோடு இருப்பான். அந்த இடத்துல மறைமுகமா ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. இந்த உலகத்தை படைச்சவனால மட்டும்தான் நித்திய ஜீவனாக என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. யாராக இருந்தாலும், வேற மனிதர்களாக இருந்தால், ஏனே உயிர் ஜீவராசிகளாக இருந்தால் அத்தனை பேரும் மரணிப்பார்கள் என்கிறத இலைமறைகையாக இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னா மட்டும் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. திரும்ப குர்ஆன் வசனத்தை போடுறாங்க. என்ன வசனம்? இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நபியே நீங்களும் மரணிப்பீர்கள் அவர்களும் மரணிப்பார்கள் என்கிற குர்ஆன் வசனத்தை போடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு குர்ஆன் வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மா தவ் குத்திலன் கலபுத்தும் அலா அகாபிக்கும், இப்படிங்கிற ஒரு குர்ஆன் வசனம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதரை தவிர வேறு கிடையாது. அவங்க கடவுள் எல்லாம் கிடையாது. முஹம்மது என்பவர் இறைவனுடைய தூதர் மட்டும்தான். அவங்க மௌத்தாகிட்டாங்க, அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சால் நீங்க இந்த மார்க்கத்தை விட்டும் புறமுதுகு காட்டி நீங்கள் ஓடினீர்கள் என்றால், மதம் மாறி போனீங்கன்னா அது அல்லாஹ்வுக்கு எந்த விதமான கெடுதியையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றாங்க. அப்பதான் உமர் இப்னுல் கத்தாப் அவங்க யோசிக்கிறாங்க, இந்த குர்ஆன் வசனம் எல்லாம் எங்களுக்கு தெரியாம போச்சு. அப்ப யோசிச்சு பாத்தீங்களா, எந்த இடத்துல எப்படி பேசணும்ங்கிற ஒரு முறை இருக்குது. நீங்க அப்படி சரியான முறைக்கு புத்தியை பயன்படுத்தி நாம நடந்து கொண்டால் மட்டும்தான் எங்களினுடைய காரியங்களை நாம சாதிக்கலாம். அப்ப எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிதான், எங்களோட வாழ்க்கையில டென்ஷனை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் வந்தாலும் அந்த இடத்துல சரியான முறைக்கு யோசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்ப இந்த பயானை கேட்டுட்டதால உடனடியாக இந்த ஒரு தன்மை வந்துடும் அப்படின்னு நாம சொல்லல. ஆனா இதை நம்ம ஒரு ட்ரைனிங்கா எடுக்கணும். திரும்ப திரும்ப எங்களினுடைய அறிவை நாம கூர்மைப்படுத்தக்கூடிய பல விஷயம் இருக்குது. அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான நிறைய வாசிப்புகள் தேவை. எங்களுக்கு நல்ல நாலேஜ் உள்ளவர்களோடு நாம பழகணும், அவங்கள்ட்ட நிறைய ஐடியா எடுக்கணும், மார்க்கம் பற்றிய நிறைய தெளிவுகள் இருக்கணும். இப்படியான ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் சமயோசிதம் உள்ளவர்களாக வாழலாம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.